உள்ளே யாராவது இருக்காங்களா? இது கேமராலாம் இருக்கு. என்ன டோர் தானே சாத்துது? சரி வாங்க போய் ஹெல்ப் கேட்கலாம். கார் வேறு பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. சரி சரி ஹெல்ப் இருந்ததுன்னா என்ன அது பாலை என்ன தானே மேலே போய்க்குச்சே. சரி ஹெல்ப் கேட்கலாம். ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஹலோ யாரா நீ? ஏன் இரு 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 ஒரு நிமிஷம். அவன் கதையை முடிச்சிட்டானோ. வெல்கம் டு மை ஸ்பைடி கேமிங். இன்னைக்கு கிராணி 3ல் வந்து கேட் எஸ்கேப் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் கைஸ். இந்த வீடியோவுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன், டே 2ல் விளையாடிட்டு இருக்கோம் கைஸ். என்னடா டே 1ன்னு காமிக்குது, நீ என்ன டே 2ன்ட்டு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம் கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலான்னு தான் பிளானு. ஆனால் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண முடியல. சரி வந்து கேட் எஸ்கேப்பாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கைஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி எதுக்கு கேட் எஸ்கேப் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி கேட் எஸ்கேப்பே இன்றைக்கி பண்ணிடலான்ட்டு நம்ம இன்றைக்கி கேட் எஸ்கேப்புக்கான தேவையான ஃபியூஸு கேட் வீலரு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்து வச்சுட்டேன் கைஸ். கேட் வீலர் வந்து மேலே இருக்குங்க கைஸ். சரி வாங்க கைஸ் போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளவி கதையை முடிச்சுட்டு இந்த கன்னை எடுத்து அவன் மண்டையிலே சுட்டுட்டு அப்படியே மேலே போயிட்டு இந்த வீலர் எடுத்துகிட்டு வந்துடலாம். கேட் வீலரை போகலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ண வேண்டியது இருக்குது. மேலே கன்று போட்டுட்டு எனக்கு கீழே கிடச்சுன்னா கிழவன் கண்டிப்பாக எடுத்துருவான். அவன் கையில் மட்டும் கன்று போச்சு. ஏன்னாங்க கிழவன் கையில் கன்று கிடச்சுன்னா கண்டமேனிக்கு சுட்டு தருவான். கண்ணு முன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ சுடுவான். அதனால தான் கன்று எடுத்து பதுக்கி வைக்கிறோம். கீழே போயிட்டு அந்த கிழவியோட கதையை முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு கிழவியை கூப்பிட்டுடலாம், நம்ம சவுண்டு போட்டுடலாம். கிழவி வராளா? என்ன கிழவியை காணோம்? கிழவி நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் வருவேன், இப்போ என்ன வரவே மாட்டேங்கிற? சரி இன்னொரு தடவை சவுண்டு போடுவோம். கிழவி இன்னும் வராமல் இருக்க. 3 தடவை. 3. இன்னும் டோர் மட்டும் திறந்துக்குது. இன்னும் கிழவியை காணோம். என்ன கிழவன் வரான்? சரி நம்ம அவன் கதையை முடிச்சிட்டோம். அடுத்து கிழவி தான் கண்டிப்பாக வருவா. மண்டையில் ஒரு புல்லட்டை இறக்கிட்டாங்க. கிழவி 2 பேர் கதையும் முடிச்சாச்சு. சரி இந்த வீலை போய் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். கீழே ஃபியூஸ் இருக்கும், அதை போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். அதுக்குள்ளே இந்த கிழவி வராமல் இருக்கணும். சரி போய் வாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நான் போகிறேன் கைஸ். எனக்காக ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். சரி ஃபியூஸ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீலை சுற்றி விட்ற வேண்டியதுதான். சரி கன்னை எடுத்துட்ட. புல்லட் இருக்கா? இல்லையே. சரி கிளவி ஒரே ஒரு தடவை சுட்டுட்டு போயிடலான்னு நினச்சேன். சரி இங்கேருந்து போக வேண்டியது தான். சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி சந்திப்போம் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். கிராணி பார்ட் 3ல் நம்ம கண்டிப்பாக ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறோம் கைஸ். நாளைக்கு கண்டிப்பாக பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கைஸ். பாய்.